Good morning to all. Welcome to our enforcement. Today we are going to see a class about search engine optimization SEO. Okay. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னன்னா நம்மளோட வெப்சைட்டை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்றது அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து இப்போ வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. வெப்சைட் டெவலப் பண்ணியாச்சு, கூகுள்லையும் இண்டெக்ஸ் பண்ணியாச்சு. கூகுள் இண்டெக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட வெப்சைட் வந்து 10 to 100 பேஜ் 100 ரிசல்ட் பேஜுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. நம்ம வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் இல்ல. இப்போ பீப்புளோட சைக்காலஜி பிரகாரம் யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது பீப்புள்னா யூசர்ஸ். பீப்புள் யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கீவேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கீவேர்டுக்கு என்ன ரிசல்ட் வருதோ, அதாவது சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ், எஸ்இஆர்பின்னு சொல்லுவாங்க அதை. எஸ்சிஆர்பியில் எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே இப்போ எடுத்துக்கிடுவோமே, நம்ம இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கீவேர்டு கொடுத்து சர்ச் பண்றோம். இப்போ ஏதாச்சும் ஒரு மூவி நேம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மூவி நேம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சர்ச் பட்டன் கொடுத்ததுக்கு அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் வருது, அமேசான் வருது. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம நெட்ஃபிளிக்ஸ் தான் கிளிக் பண்ணி பார்ப்போம். உள்ள பிரைஸ் என்ன இருக்கு, அந்த மூவியோட குவாலிட்டி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அமேசான் பிரைம் இருக்கு அப்படின்னா அமேசான் பிரைம்ல போயிட்டு பிரைஸ் அண்ட் குவாலிட்டி பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரெண்டு பேருமே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கான் வெப்சைட்டை. நல்லா கம்ப்ளீட்டா வெப்சைட் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு மூணு விஷயம். என்னன்னா டெக்னிக்கல் எஸ்இஓ, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, இந்த மூணு விஷயம் தான். சரிங்களா? இந்த மூணு விஷயமும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகும். ஸோ இது எல்லாமே நெட்ஃபிளிக்ஸ்காரன் நல்லா பண்ணி வச்சிருக்கான். நம்ம அவனோட வெப்சைட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆயிருச்சு. ஸோ அப்படின்றப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ் தான் உள்ள போவீங்க. எடுத்த உடனே நீங்க அமேசான் பிரைம்குள்ள போக மாட்டீங்க. ஏன்னா அமேசான் பிரைம் வந்து செகண்ட் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அமேசான் பிரைம்குள்ளே போவீங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல உள்ள வந்துட்டு அந்த மூவியோட குவாலிட்டி, அந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பை பண்ணிடுவீங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவனுக்கு சேல்ஸா மாறிடுது, அவன் ப்ராஃபிட் பண்ணிடுறான் நெட்ஃபிளிக்ஸ்காரன். ஸோ எதனால அவன் ப்ராஃபிட் பண்ணான்? அவனோட வெப்சைட் ஃபர்ஸ்டா இருக்கிறதுனால அவன் ப்ராஃபிட் பண்ணான். ஏன்னா நம்மளோட சைக்காலஜி பிரகாரம் நம்ம ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டோம், கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்துட்டோம். அவனோட கண்டென்ட் வந்து நம்மளோட நீடுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அப்படின்றப்போ நம்ம வந்து அவனுக்கு ஒரு கஸ்டமரா மாறிட்டோம். இதே அமேசான் பிரைம்காரன் ஃபர்ஸ்டா இருந்திருந்தான்னா அவனுக்கும் நம்ம வந்து சேல்ஸா கன்வெர்ட் ஆயிருப்போம். இப்போ அமேசான் காரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவனோட வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணாம விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. அமேசான் பிரைம் வீடியோக்கு ஸோ ஆப்டிமைஸ் பண்ணாம விட்டுட்டான். ஸோ அப்படின்றப்போ நம்ம வந்து அவனுக்கு ஒரு கஸ்டமர் தான். நம்மளை வந்து அவன் லூஸ் பண்ணிட்டான். நம்மளை வந்து எவன் ப்ராஃபிட் ஆக்கிட்டான்? நெட்ஃபிளிக்ஸ்காரன் நம்மள ப்ராஃபிட் ஆக்கிட்டான். ஸோ இதுதான் எஸ்சியோட மெயின் ஸ்ட்ராட்டஜியே, அதாவது மெயின் பாயிண்ட் ஆஃப் டெஃபினிஷன். இம்ப்ரூவிங் எ வெப்சைட் ஸோ இட் அப்பியர்ஸ் ஹையர் இன் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வரணும். நம்மளோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு சேல்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அதாவது நம்மளோட வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி வராங்க, நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு அவங்களுக்கு தேவையா இருக்க போய் தான் இந்த கீவேர்டை சர்ச் பண்ணி உள்ள வராங்க. ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்டா இருக்கும்போது நம்மளோட வெப்சைட்டை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட் கொடுக்க நம்ம கம்பெனி கொடுக்குற ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அவங்களுக்கு வந்து நீடா இருந்துச்சு, நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நல்ல குவாலிட்டி அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வெப்சைட்ல போட்டிருக்க கண்டென்ட்டும் நல்ல ரீடபிளா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கஸ்டமர் வந்து நம்மளோட கம்பெனிக்கு ஒரு கஸ்டம் ஒரு சேல்ஸா மாறிடுவாங்க. சேல்ஸா மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இதுதான் எஸ்சிஓ பண்றதுனால, இதுதான் நம்ம வந்து அதிகமா சேல்ஸ் பார்க்கலாம். இன்னொன்று எஸ்சிஓ வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ். இது வந்து நம்ம எடுத்த உடனே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எடுத்த உடனே நம்ம வெப்சைட் பில்ட் பண்ண உடனே நம்ம வந்து பண்ணக்கூடாது. நம்மளோட கம்பெனியை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லார்கிட்டையும் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி ஸோ நம்மளோட பிராண்டை கொண்டு போய் சேர்த்துடணும். நம்ம பிராண்டை கொண்டு போய் சேர்க்க தான் நம்மளோட ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து இப்படி இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ எஸ்சிஓ வந்து எடுத்த உடனே வந்து பண்ண முடியாது. இட் டேக்ஸ் அ லாங் டைம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கீவேர்ட் சர்ச் பண்றோம், டெக்னிக்கல் ஆப்டிமைஸ் பண்றோம், ஆன் பேஜ் ஆப்டிமைஸ் பண்றோம், ஆஃப் பேஜ் ஆப்டிமைஸ் பண்றோம். எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே வராது. இட் டேக்ஸ் 2 to 3 months டு ரேங்க் ஹையர். அப்படி நம்ம வந்து கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கும். மேபி நம்மளோட காம்படிட்டர்ஸ் நம்மளோட முன்னாடி போயிட்டே இருப்பாங்க, நம்ம பின்னாடி வந்துட்டே இருப்போம். நம்ம கண்டினியூஸா எஸ்இஓ பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளும் அவங்க கூட காம்பீட் பண்ணி நம்மளும் முன்னாடி போயிட்டே இருப்போம். ஏன்னா கூகுளோட அல்காரிதம்ஸ் வந்து எப்போதுமே ஸ்டேபிளா இருக்கிறதே கிடையாது.
டே டு டே அது மாறிக்கிட்டே இருக்கு கூகுளோட சர்ச் இன்ஜின் அல்காரிதம்ஸ். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இவன் ஏஐ கண்டென்ட் எடுத்திருக்கானா, இல்ல அனதர் வெப்சைட்ல இருந்து கண்டென்ட் எடுத்திருக்கானா, லிங்க் வந்து வேற வெப்சைட்ல உள்ள லிங்க் கொண்டு போட்டிருக்கானா, அதாவது டூப்ளிகேட் லிங்க் போட்டிருக்கானா, எல்லாமே செக் பண்ணும். யூஆர்எல் கரெக்டா இருக்கா. இப்போ வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வெப்சைட்டே எடுத்துக்கிட்டோமே, நம்மளோட வெப்சைட்ல இன்ஃபோஸ்மேட் வெப்சைட்ல போயிட்டு கோர்சஸ் பேஜ்ல போறோம். கோர்சஸ் பேஜ்ல போயிட்டு நம்ம வந்து இந்த மேல யூஆர்எல் பார்க்குறோம். யூஆர்எல் வந்து இன்ஃபோஸ்மேட் ஸ்லாஷ் கோர்சஸ்னு இருந்தால் நம்ம கரெக்டான பேஜஸ்க்குள்ள வந்திருக்கோம்னு அர்த்தம். ஆஹ் அதாவது இப்போ வந்து இன்ஃபோஸ்மேட் டாட் கோர்சஸ் டாட் அபோட்னு போட்டு நம்மளோட பேஜ் வரக்கூடிய பேஜுக்கு வரக்கூடிய பேஜுக்கு சம்பந்தமே இல்லாம யூஆர்எல் போட்டிருந்தா கூட நம்மளோட வெப்சைட் வந்து ரேங்க் ஆகாது. அதாவது ஹையர் பொசிஷன் வராது. நம்ம அதே இடத்துல தான் இருக்கும். அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து நம்ம பேஜ் டு பேஜ் வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு வந்து இப்போ கிளியரா சொல்றேன் பாருங்க, புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபோஸ்மேட்ல வெப்சைட்ல வந்து நீங்க வந்து கோர்சஸ் பேஜ் கிளிக் பண்றீங்க. கோர்சஸ் பேஜ் கிளிக் பண்ணணும்னு போறப்போ கோர்சஸ் பேஜ் கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்த கோர்சஸ் பேஜ் வாரீங்க. நம்ம அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு சென்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் என்ன நினைப்பாரு, இந்த இன்ஃபோர்ஸ்மெண்ட் சரி ஓகே கோர்சஸ் பேஜ் நம்ம கேட்டோம், அவர் கோர்சஸ் பேஜ் அனுப்பியிருக்காருன்னு அவர் நினைப்பாரு. இப்போ நம்ம சம்மந்தமே இல்லாம இப்போ வெப்சைட் டெவலப் பண்றாங்க, என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இந்த இன்ஃபோர்ஸ்மெண்ட் டாட் அபவுட் டாட் கோர்சஸ் டாட் ஹோம் டாட் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஒரே ஒரு வேர்டு தான் அந்த கோர்சஸ் பேஜுக்கு. கோர்ஸ் பேஜுங்கிறது அந்த ஒரு கோர்ஸ்ங்கிற கீவேர்டு மட்டும் அந்த யூஆர்எல் வச்சா போதும். தேவையில்லாம அபவுட் பேஜுக்குள்ள கீவேர்டையும் சேர்த்து, ஹோம் பேஜுக்குள்ள கீவேர்டையும் சேர்த்து, அபவுட் கோர்சஸ் பேஜஸ் இப்படின்னு சம்மந்தம் இல்லாம வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த யூஆர்எல்லையும் கூகுள் வந்து பார்க்கும். கூகுள் பார்க்கும்போது இவன் என்ன சம்மந்தமே இல்லாம வச்சிருக்கான், இந்த பேஜுக்கு வந்து இந்த யூஆர்எல் ரிலேட்டடாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெப்சைட்டை ரேங்கே பண்ணாது. ஸோ இதுதான் நம்ம வந்து இது எஸ்சிஓ பண்ணும்போது டெக்னிக்கல் எஸ்சிஓ, ஆன் பேஜ் எஸ்சிஓ, ஆஃப் பேஜ் எஸ்சிஓ இது எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் எஸ்சிஓவில் என்னென்னலாம் வரும், ஆன் பேஜ் எஸ்சிஓவில் என்னென்னலாம் வரும், ஆஃப் பேஜ் எஸ்சிஓ என்னென்னலாம் வரும்ட்டு. இன்னொன்று வந்து எஸ்சிஓ வந்து எதுக்கு மெயினாக பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட பிராண்டும் தெரியாத ஒரு கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை சேர்க்கறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்றீங்க, இந்தியாவில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கீங்க, ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபாரின்ல ஒருத்தர் வந்து உங்களோட உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து சர்ச் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்றப்போ உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, மேபி உங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸ் வந்து நல்ல குவாலிட்டி அண்ட் குட்டா இருந்துச்சு, நல்ல டெஸ்டிமோனியல்ஸா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபாரின்ல இருக்க கஸ்டமர் கூட உங்களுக்கு வந்து ஒரு சேல்ஸா கன்வெர்ட் ஆவாரு. ஸோ அதுதான் அன்னோன் பர்சன் கிட்ட கூட நம்மளோட பிராண்டை கொண்டு போய் சேர்க்கறது தான் எஸ்சிஓ. இப்போ நம்ம வந்து நம்ம பிராண்டை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு யாருமே அந்த கீவேர்டை கொண்டு சர்ச் பண்ண போறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஃபுட்டு கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஃபுட்டு ஷாப் வச்சிருக்கேன், ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து இப்போ வெளியூர்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, அந்த வெளியூர்ல அவங்களுக்கு வந்து என் கடை இருக்குன்னு தெரியாது. என்னோட அவங்க வந்து என்ன கடை என்ன அடிப்பாங்க, ஃபுட்டு ஷாப்ஸ் நியர்பைன்னு அடிப்பாங்களா. ஸோ அப்படின்றப்போ என்னோட கடை வந்து ஃபர்ஸ்ட் வந்தா மட்டும்தான் என்னோட கடையை பார்த்துட்டு அவங்க வருவாங்க. ஏன்னா அவங்களே ஒரு ஃபுட்டு தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நீடு இருக்கு, நானும் ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கேன், அவங்களோட நீடை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்றப்போ அவங்களோட நீடை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன், அவங்களுக்கு ஒரு நீடு இருக்கு அப்படின்னா அவங்க என்னோட கடையோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு, இல்ல என்னோட பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு, கடையோட பேஜ் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, ஃபோன் நம்பர் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா என்னோட கான்டாக்ட் லிங்க் தான் கிளிக் பண்ணி, என்னோட மேப்போட லிங்கை கிளிக் பண்ணி என்னோட கடைக்கு தான் வருவாங்க. ஏன்னா நான் வந்து அந்த அளவு ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா மனுஷனோட அவசரத்தை பொறுத்த மட்டும் அவன் வந்து சைக்காலஜி பிரகாரமே ஃபர்ஸ்ட் லிங்க் தான் கிளிக் பண்ணி உள்ள வருவான். ஸோ அதனாலதான் எஸ்சிஓ வந்து மேக்சிமம் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது அவனுக்கு அந்த நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அவனோட நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அவன் நம்மளுக்கு ஒரு கஸ்டமரா மாறிடுதான். அப்ப அவன் நமக்கு ஒரு கஸ்டமரா மாறினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சேல்ஸ் நடக்குது. ஸோ அவன் அதை பை பண்ணிட்டு போயிடுறான். அது மூலியமா நமக்கு ப்ராஃபிட் வருது, அவ்வளவுதான். இதே மாதிரி நம்மளோட காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. நம்மளோட காம்படிட்டர்ஸ் இது நான் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்க மாதிரி தான் இன்னொருத்தர் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. ஆனா அவர் எஸ்இஓ பண்ணாம விட்டுட்டாரு. எஸ்இஓ பண்ணாம விட்டதுனால எனக்கு வர வேண்டிய கஸ்டமரை வந்து சாரி அவருக்கு வர வேண்டிய கஸ்டமரை வந்து நான் வந்து வாங்கிக்கிட்டேன். நான் எஸ்சிஓ பண்ணதுனால நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ அவர் என்னாச்சு, அவர் வந்து லூஸ் பண்ணிட்டாரு, அவர் ஒரு ப்ராஃபிட்டை லூஸ் பண்ணிட்டாரு. நான் எஸ்சிஓ பண்ணதுனால நான் ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிக்கிட்டேன். அவர் எஸ்சிஓ பண்ணாததுனால அவர் வந்து ப்ராஃபிட்டை லூஸ் பண்ணிட்டாரு. இதுதான் மேட்டர். It involves technical setup, content creation, and link building. The goal is to make it easier for search engines like Google to understand
டு ரெக்கமெண்ட் ஒரு வெப்சைட். ஓகே, இப்போ நம்ம நம்ம ஒரு கீபோர்டை கொடுக்குறோம். சர்ச் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல கிரால் பண்ணி பார்க்கும். இந்த கீபோர்டுக்கு வந்து இந்த வெப்சைட் தான் மேட்சிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீபோர்டு கொடுத்துருப்போம்ல, அந்த கீபோர்டு கொடுத்துருக்க மொத்த வெப்சைட்டையும் கொண்டு வந்து லிஸ்ட் பண்ணிடும். ஸோ அதுல எந்த வெப்சைட் ஃபர்ஸ்டா இருக்கோ அதுதான் நம்ம கிளிக் பண்ணி உள்ள போறோம். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து கூகுளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இந்த ப்ராடக்ட் சர்வீஸ் தான் கொடுக்குறோம், நம்மளோட கண்டென்ட் ஃபுல்லாமே கூகுள் படிச்சிருச்சு. ஸோ அப்படின்றப்போ அதுவே லிஸ்ட் பண்ணிடும் நம்மளோட இந்த நம்ம பர்டிகுலர் கீவேர்டு அடிக்கும் போது. லிஸ்ட் பண்ணிட்ட போது நம்ம வந்து அந்த கஸ்டமரோட நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றோமா, அவங்களோட நீடுக்கு ப்ராடக்ட் சர்வீஸ் நம்ம கொடுக்குறோமா அப்படின்றத பொறுத்து நம்மளோட வெப்சைட் வந்து கண்டினியூஸா எஸ்இஓ பண்ண நம்மளோட வெப்சைட் வந்து ஹையர் ரேங்க் ஆகிட்டே இருக்கும். மோஸ்ட் யூசர்ஸ் கிளிக் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்லி. நான் சொன்னேன்ல, எல்லாருமே வந்து மோஸ்டா அந்த ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் தான் எல்லாரும் கிளிக் பண்ணிட்டு உள்ள வருவோம். பெட்டர் எஸ்இஓ இஸ் ஈக்குவல் டு மோர் விசிபிலிட்டி மோர் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். முதல்ல இருக்கும்போது நம்மளோட வெப்சைட் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது எல்லாருமே நம்மளோட வெப்சைட்டை பார்ப்பாங்க, நம்மளோட வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்ப்பாங்க. அப்படின்றப்போ நமக்களோட வெப்சைட்டை வந்து கரெக்டான கண்டென்ட் கொடுத்துருந்தோம், நம்ம கரெக்டான சர்வீஸ் ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பொட்டன்ஷியல் கஸ்டமரா அவங்க மாறுவாங்க நமக்கு. A well-optimized site can work 24/7 attracting customers. நம்ம வந்து எல்லார்கிட்டயும் போயிட்டு நம்ம வந்து என்னோட வெப்சைட்டை சர்ச் பண்ணி பாருங்க, என்னோட பிராண்ட் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்கிட்டயும் போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்ல. யாராச்சும் ஒரு கஸ்டமருக்கு நம்ம அவங்களோட நீட் இருந்தா அவங்களே வந்து கூகுளோட சர்ச் இன்ஜின்ல வந்து அவங்க அந்த பர்டிகுலர் கீவேர்டை போட்டு பார்த்தாங்கன்னா நம்மளோட பிராண்ட் வரதான் போகுது, நம்மளோட வெப்சைட் வரதான் போகுது. ஸோ அப்படின்றப்போ அவங்க கண்டிப்பா நம்மளோட வெப்சைட்டை பார்க்கும்போது ப்ராடக்ட் சர்வீஸ் அவங்களுக்கு தேவைன்னா நமக்கு கஸ்டமரா கன்வெர்ட் ஆக தான் போறாங்க. இம்ப்ரூவ் விசிபிலிட்டி அட் கூகுள் அண்ட் அதர் சர்ச் இன்ஜின்ஸ். நம்ம வந்து கூகுள் இருக்கு, பிங் இருக்கு, டக் இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட சர்ச் இன்ஜின்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அந்த எல்லா சர்ச் இன்ஜின்ஸ்லையுமே மோஸ்ட்லி இப்போ எல்லாரும் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கூகுள் தான் யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொபைல்ல கூட இப்போ யாருமே வந்து குரோம்ஸ் வந்து அந்த அளவு யூஸ் பண்றது, சாரி, பிங்கோட ப்ராடக்ட் வந்து அதிகமாக மைக்ரோசாஃப்டோட ப்ரௌசர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்றது இல்லை. நம்ம வந்து குரோம் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். குரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம என்ன ஆகுது அப்படின்னா கூகுளோட ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூகுளோட ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ண ஸோ அங்கதான் நம்ம வந்து எஸ்இஓ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கே நம்ம தள்ளப்படுறோம். கூகுளோட ப்ராடக்ட் இப்போ மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து கூகுள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம், எஸ்இஓ பண்ணும்போது கூகுள தான் நம்ம வந்து மெயினாக டார்கெட் பண்றோம். கூகுள்ன்ற சர்ச் இன்ஜினை மெயினாக டார்கெட் பண்ணி மட்டும்தான் நம்ம எஸ்இஓ பண்றோம். மித்த எல்லா சர்ச் இன்ஜின்ஸுமே நம்ம வந்து கன்சிடர் பண்றதே இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து கூகுளில் தான் மோஸ்ட் ஆஃப் த விசிட்டர்ஸ் இருக்கும்போது நம்ம மோஸ்ட் ஆஃப் த எஸ்இஓஸ் வந்து எதில் பண்ணுறோம் அப்படின்னா கூகுளில் தான் பண்ணுறோம். ஹையர் ரேங்கிங் இஸ் ஈக்குவல் டு மோர் பீப்புள் விசிட் யுவர் வெப்சைட் வித்தவுட் பேயிங் ஃபார் ஆட்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து நான் ஃபியூச்சரில் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எஸ்சிஎம்னு ஒன்று நடத்துவேன். சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து பர்டிகுலர் கீவேர்டை கொடுத்து அந்த கீவேர்டோட வேல்யூக்கு தகுந்தாப்புல அமௌண்ட் கேட்குவாங்க கூகுளுக்கு. ஸோ இந்த கீவேர்டு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு இத்தனை டேஸ் வந்து இருக்கணும் என்னோட கீவேர்டு டியூரேஷன் டைம். ஸோ அது பே பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டை வந்து இண்டெக்ஸ் பண்ணுவாங்க கூகுள்கிட்ட பைசா கட்டி. அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து மேலே வந்து கூகுள் வந்து தூக்கி கொடுத்துரும். எப்படி அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஆர்கானிக்கா எஸ்இஓ பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட் வச்சு நம்ம அப்போ ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கோம். நல்ல கீபோர்ட்லாம் போட்டு இமேஜுக்கு ஆல் டெக்ஸ்ட்லாம் போட்டு டெக்னிக்கல் ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூகுளுக்கு பைசா கட்டிடுவோம். எனக்கு இந்த கீவேர்டு வந்து அவங்க சர்ச் பண்ணா என்னோட வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடு அப்படின்ட்டு. ஸோ அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவனோட வெப்சைட்டை கூகுள் தூக்கி கொடுத்துரும். ஏன்னா அவன் வந்து கூகுளுக்கு பைசா பே பண்ணிட்டான். நம்ம வந்து கூகுளுக்கு பைசா பே பண்ணல, நம்ம வந்து எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பைசா பே பண்ணியிருக்கோம். ஏன் வந்து அவன் வந்து எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பைசா பே பண்ணல அப்படின்னா அவனோட ப்ராடக்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு வந்து அவன் வந்து ஸ்பீடா மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ ஸ்பீடா மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறப்போ எஸ்இஓ இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா எஸ்இஓ நம்ம பண்ணும்போது ஆர்கானிக் டிராஃபிக்கை தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஆர்கானிக் டிராஃபிக் அப்படின்னா நம்ம வந்து யாருக்குமே பீப்புளுக்கு வந்து பணம் வந்து பே பண்ணல. பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து யாருமே பணம் பே பண்ணல. நம்ம வந்து
எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் தான் பே பண்ணிட்டு இருக்கோம். மித்த யாருக்கும் நம்ம பே பண்ணல. ஸோ அவங்க வந்து பீப்புள் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த கீவேர்ட் சர்ச் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. எசென்சியல் ஃபார் பிஸ்னஸஸ் டு ரீச் கஸ்டமர்ஸ் ஆக்டிவ்லி சர்ச்சிங் ஃபார் தேர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். அதான் சொன்னேன்ல, இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து யாருக்காச்சும் நீட் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட கண்டென்ட் வந்து அவங்களுக்கு தேவையா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட வெப்சைட்டை வந்து அவங்க வந்து விசிட் பண்ணி பார்க்க தான் போறாங்க. அப்படின்றப்போ விசிட் பண்ணி இப்போ நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கண்டென்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே நல்லா பிடிச்சிருச்சு அப்படின்னா, அவங்களே நமக்கு வந்து கஸ்டமரை மாறிடுவாங்க. நமக்கு வந்து சேல்ஸ் நல்லா நடக்கும். கோல் அட்ராக்ட் ஃப்ரீ டார்கெட் விசிட்டர்ஸ். ஃப்ரீ மீன்ஸ் ஆர்கானிக் டிராஃபிக். இப்போ தான் சொன்னீங்க, நம்ம வந்து பீப்புளுக்கு வந்து யாருக்குமே வந்து பீப்புள் வந்து நம்ம கிட்ட பைசா கொடுக்கல. நம்மளும் யாருக்குமே வந்து பைசா வந்து பே பண்றது இல்ல, எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தவங்களை தவிர. ஏன்னா அவங்க நமக்காண்டி ஒர்க் பண்றாங்க. ஸோ அதுக்காண்டி வந்து தான் நம்ம வந்து எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பே பண்ணிட்டு இருக்கோம். வேற எதுக்குமே நம்ம பே பண்ணல. இப்போ நம்ம பீப்புளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஷூஸ் ஷூஸ் இல்லை ஃபுட் நியர்பைன்னு நான் வந்து கீவேர்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பீப்புள் வந்து எனக்கு எதுவுமே பே பண்ணல. பீப்புள் வந்து அந்த கீவேர்டுக்கு எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் வந்து அவங்க வந்து சர்ச் பண்ணி உள்ள வராங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்க எனக்கு கஸ்டமரா கன்வெர்ட் ஆகுறாங்க. ஃப்ரீனா பீப்புள் வந்து எனக்கு எதுவுமே பே பண்ணல, நானும் பீப்புளுக்கு வந்து எதுவுமே பே பண்ணல இந்த சர்ச் இன்ஜினை பொறுத்த மட்டும். அதுதான் வந்து ஆர்கானிக் டிராஃபிக். நான் வந்து சர்ச் இன்ஜின் காசு கட்டல. பீப்புள் வந்து உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீப்புள் வந்து என்கிட்ட வந்து சர்ச் இன்ஜின் அந்த கீபோர்டை கொடுத்து உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து சேல்ஸ் நடக்குது. இதே வந்து நிறைய பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் கிளிக்ஸ், நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வந்து நான் வந்து பண்ணலாம். எனக்கு வந்து நான் வந்து யாருக்குமே காசு கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் ஒரு வாட்டி எஸ்இஓ பண்ணிட்டேன். பண்ணிட்டு என்னோட இது வந்து ரேங்க் ஆயிருச்சு. புரியுதுங்களா? ஒரு வாட்டி எஸ்இஓ பண்ணும்போது என்னது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, செகண்ட்ல இருந்தது. என்னோட கம்பெனி நேம் வந்து செகண்ட்ல இருந்தது, ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஒரு வாட்டி எஸ்இஓனா நீங்க ஒரு வாட்டி மட்டும்தான் எஸ்இஓ பண்ணணும்னு நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொரு வாட்டியும் எஸ்இஓ பண்ணிட்டே இருக்கணும். கண்டினியூ எஸ்இஓ இஸ் கண்டினியூ ப்ராசஸ், நாட் அ ஒன் டைம் ப்ராசஸ். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ செகண்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட வெப்சைட் வந்து செகண்ட் ரேங்கிங்ல இருக்கு. நான் ஒரு வாட்டி எஸ்இஓ பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் அந்த கீவேர்டை கொடுத்து சர்ச் பண்றாங்களோ, ரெலவெண்ட் கீவேர்டை கொடுத்து சர்ச் பண்றாங்களோ அவங்க வந்து வருவாங்க. நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்போ சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் பொறுத்த மட்டும் நம்ம வந்து இத்தனை நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா நான் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நான் கூகுளுக்கு கொடுக்கணும். காஸ்ட் பர் கிளிக்னு சொல்லுவாங்க. நான் இத்தனை நான் கீவேர்டுக்கும் பிட் பண்ணணும். இந்த கீவேர்டு கொடுத்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னா என்னோட வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் பே பண்ணணும். இன்னொன்று வந்து காஸ்ட் பர் கிளிக், எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அப்படின்ட்டு அதுக்கும் நான் வந்து பே பண்ணணும். யாராச்சும் இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னா இத்தனை பேருக்கு ஆனா அமௌண்ட்டை நான் பே பண்ணணும். இப்போ நான் எஸ்சிஓ வந்து பண்ணிட்டேன். என்னோட டிராஃபிக் வந்து ஆர்கானிக் டிராஃபிக், இன்ஆர்கானிக் டிராஃபிக்கே கிடையாது. நான் வந்து கூகுளுக்கு பே பண்ணா மட்டும்தான் அது இன்ஆர்கானிக் டிராஃபிக் வரும். நான் கூகுளுக்கு பே பண்ணாம நானே எஸ்சிஓ பண்றேன் அப்படின்னா அது ஆர்கானிக் டிராஃபிக். யாரெல்லாம் பீப்புள் வந்து என்னோட கீவேர்டை சர்ச் பண்ணி வராங்களோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எனக்கு வரலாம். ஏன்னா அந்த இப்போ நான் வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் கண்டினியூஸா எஸ்இஓ பண்ணிட்டு என்னோட வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் நான் தக்க வச்சுட்டே இருக்கேன். நான் செகண்ட் போகவே விடல. ஏன்னா செகண்ட் இருந்த வெப்சைட்டை நான் எஸ்இஓ பண்ணி 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 ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு இப்பவும் நான் வந்து அதே ஸ்டேபிள் பொசிஷன்ல தான் இருக்கேன். 1 மந்த் ஆகுது, 2 மந்த் ஆகுது, 3 மந்த் ஆகுது, அப் டு 10 மந்த்ஸ், 1 இயர், 2 இயர்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து கண்டினியூஸா எஸ்இஓ பண்ண 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 என்னோட வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்தாலும் நான் யாருக்கும் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை கஸ்டமர்ஸ் வந்தாலும் நான் வந்து மந்த்லி வந்து எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு மட்டும் பே பண்ணா போதும். ஏன்னா இப்போ எஸ்சிஎம் அப்படின்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கை பொறுத்த மட்டும் கூகுள் வந்து நம்மளோட வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணிடுவோம். ஸோ எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு நம்ம காசு கட்டணும். ஸோ ஆனால் இது கிடையாது, இது அப்படி கிடையாது. நம்ம ஒன் டைம் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பே பண்ணிட்டேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்தாலும் சரி நான் வந்து வேற யாருக்கும் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ 30,000 நான் வந்து எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பே பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ப்ராஃபிட் வருது வந்து 1 லேக் வருது. ஸோ அந்த 1 லேக் அமௌண்ட் எனக்கு தான், நான் யாருக்கும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து எஸ்சிஎம் கூகுளுக்கு காசு கட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கூகுளுக்கு நான் காசு கட்டியிருக்கேன். இப்போ வந்து
1 lakh எனக்கு ப்ராஃபிட் வருது. அந்த 1 lakh ப்ராஃபிட் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு 50,000 கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஒவ்வொரு கஸ்டமர் 2,000 எனக்கு பே பண்றாங்க அப்படின்னா, நான் 100 rupees வந்து கூகுளுக்கு பே பண்ணணும். புரியுதுங்களா? நான் 100 rupees வந்து ஒரு கஸ்டமருக்கு 100 rupees நான் கூகுளுக்கு பே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 2,000 எனக்கு வந்து அமௌண்ட் கிடைக்குது. அந்த ஒரு கஸ்டமர் வந்ததுனால எனக்கு 2,000 அமௌண்ட் கிடைக்குது. அந்த 2,000 வந்து நான் 100 rupees வந்து கூகுளுக்கு பே பண்ணணும். ஸோ இது அப்படி அதுனா இன்ஆர்கானிக் டிராஃபிக். கூகுளுக்கு பே பண்றது இன்ஆர்கானிக் டிராஃபிக். இப்போ நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து 30,000 வந்து எஸ்எஸ்எஸ்சிக்கு மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வராங்க, 1 lakh பீப்புள் வராங்க, 2 lakh பீப்புள் வராங்க, எல்லாருமே என்ன நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வரும்போது அந்த ப்ராஃபிட் எல்லாமே எனக்கு தான். ஏன்னா நான் என்னோட வெப்சைட் வந்து ஆர்கானிக்கா வச்சிருக்கேன். யாருனாலும் என்னோட வெப்சைட்டை அந்த பர்டிகுலர் கீவேர்டு கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்தா என்னோட வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகும். ஸோ இதுதான் ஆர்கானிக் டிராஃபிக், ஃப்ரீ. நான் யாருக்குமே பே பண்ணல. எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட் வந்து எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு மட்டும்தான் பே பண்றேன். ஸோ அவர் வந்து தனி. நான் வந்து எந்த ஒரு சர்ச் இன்ஜினுக்கும் பே பண்ணல. நான் பிங்குக்கு பே பண்ணல, கூகுளுக்கு பே பண்ணல, யாருக்குமே பே பண்ணல. ஸோ அப்படி யாருக்குமே பே பண்ணாம இருந்தா அது ஆர்கானிக் டிராஃபிக். நம்ம வந்து கூகுளுக்கோ பிங்குக்கோ பே பண்ணோம் அப்படின்னா அது இன்ஆர்கானிக் டிராஃபிக். டார்கெட்டட் மீன்ஸ் பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டட் இன் வாட் வி ஆஃபர். நம்ம வந்து டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் விற்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யாரெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னா, ஒரு 20 to ஒரு 50க்குள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே வாங்குவாங்க கண்டிப்பா. ஒரு 22 பீப்புள்ஸ்க்குள்ள பீப்புள் வந்து அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னா அவங்க தான் நம்ம டார்கெட் கஸ்டமர்ஸ். இந்த ஏஜுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மளோட டார்கெட் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த டார்கெட் கஸ்டமர்ஸை நம்ம எப்படி டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு தகுந்தாப்புல கண்டென்ட் போடுறது. ஸோ அவங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து கண்டென்ட் மேக் பண்றது. ஸோ கீவேர்டு வைக்கிறது. இப்போ வந்து 50 இயர்ஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஃபார் மென், 20 இயர்ஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஃபார் உமன். ஸோ இந்த மாதிரி அடிக்கும் போது நம்ம டார்கெட்டட் அந்த பண்றோம். 20 இயர்ஸ் 50 இயர்ஸ் மென் விமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட்டட் கீவேர்டு கொடுத்து அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா நம்மளோட வெப்சைட் வந்து ரேங்க் ஆகும், இண்டெக்ஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம படிப்படியா எஸ்இஓ பண்ண 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 நாம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, டார்கெட்டட் கஸ்டமர்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம எஸ்இஓ பண்ணணும். டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் யாரு, 20 to 50 இயர்ஸ் உள்ளவங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த நம்ம கீவேர்டு எடுத்து அவங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எஸ்இஓ பண்ண பண்ண பண்ணா நம்மளோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகும். த ரைட் எஸ்இஓ பிரிங்ஸ் குவாலிட்டி டிராஃபிக் அண்ட் கன்வர்ட்ஷன் டு கஸ்டமர். ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து கரெக்டா எஸ்இஓ பண்ணிட்டோம் அப்படின்னா அது அந்த வெப்சைட்டோட கீபோர்டை வந்து எத்தனை பேர் வந்து சர்ச் பண்ணி உள்ள வந்தாலும் நம்மளோட வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் இருக்க போகுது. ஏன்னா வந்து ஒரு வெப்சைட்டை வந்து அட் அ டைம்லாம் மாறாது. நம்ம ஒரு வாட்டி எஸ்இஓ பண்ணதுக்கு அப்புறம் அட் அ டைம்ல தான் மாறாது. இட் டேக்ஸ் மேக்ஸிமம் 1 week or 2 week வந்து அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கண்டிப்பா மாறும். நம்ம கண்டினியூஸா எஸ்இஓ பண்ணிட்டு இருக்க அதுவுமே மாறாது. ரைட் எஸ்இஓ பிரிங்ஸ் குவாலிட்டி டிராஃபிக். நிறைய பேரை நல்ல குவாலிட்டியான கஸ்டமர்ஸா கொண்டுட்டு வந்து கஸ்டமராக வருவாங்க. அப்போது நம்ம சேல்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஹவு சர்ச் இன்ஜின் ஒர்க்ஸ். கிராலிங். சர்ச் இன்ஜின் பாட்ஸ் ஸ்பைடர்ஸ் ஸ்கேன்ஸ் வெப்சைட் டு டிஸ்கவர் பேஜஸ். இப்போ வந்து சர்ச் இன்ஜின் பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கூகுளுக்கு வந்து இது கொடுத்துட்டோம், நம்மளோட சைட் மேப் கொடுத்துட்டோம். நம்மளோட வெப்சைட்டுக்கான ஃபுல் சைட் மேப் பேஜஸ். சைட் மேப் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட வெப்சைட்ல எத்தனை பேஜஸ் இருக்கு, எந்த பேஜை கிளிக் பண்ணா எந்த பேஜுக்கு போகணும், இது எல்லாமே வந்து சைட் மேப். அந்த கம்ப்ளீட் வெப்சைட்டை பத்தின A to Z வந்து அந்த மேப்ல இருக்கும். அது வந்து யூஆர்எல் மாதிரி இருக்கும் சைட் மேப். ஸோ அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, சர்ச் இன்ஜின் பாட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சைட் மேப்ல போயிட்டு ஒவ்வொரு பேஜ் அண்ட் ஒவ்வொரு கண்டென்ட்டா வந்து அது கால் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணி கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லிங்க் எல்லாம் கரெக்டா இருக்கா, இந்த பேஜ்ல இருந்து அந்த பேஜுக்கு போதா அப்படின்னு சொல்லும். கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம பேஜ் இண்டெக்ஸ் பண்ணும்போது நம்மளோட பேஜ் வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்ல வரும். அப்படி இல்ல நம்மளோட வெப்சைட்ல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா வராது. ஏன் அப்படின்னா அந்த கிரால் பண்றது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டை வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்டை கொடுத்துடுறோம். நெக்ஸ்ட் நம்ம வெப்சைட்டை ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம போய் திரும்ப நம்ம சைட் மேப் கொடுப்போமா, கொடுக்கும்போது சைட் மேப் சென்ஸ் நம்மளோட வெப்சைட்டோட யூஆர்எல்
அது யூஆர்எல் கொடுக்கும்போது அந்த வெப்சைட் பாட்ஸ் வந்து திரும்பவும் போய் கிரால் பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா, டேட்டா பேஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா, லிங்க்ஸ்ல எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா, எல்லாமே கிரால் பண்ணி பார்க்கும், உள்ள போய் நல்லா தேடி பார்க்கும் அந்த பாட்ஸ். அப்படி தேடி பார்த்ததுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் பண்ணும்போது நம்ம டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்ச் இன்ஜின்ல நம்மளோட கீவேர்டு கொடுத்து சர்ச் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட் வந்து ரிசல்ட் பேஜில் வரும். அதாவது கூகுளில் அந்த ரேங்க் ஆகும் 1 2 3 4. ஆனா எத்தனாவதுல இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மளோட வெப்சைட் நம்ம பார்க்க முடியும். நம்மளோட வெப்சைட்டோட யூஆர்எல் அடிச்சா நம்மளோட வெப்சைட்டை பார்க்க முடியும். புரியுதுங்களா? ரேங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கீவேர்டு கொடுக்குறோம், ஏதாச்சும் ரேண்டமா ஒரு கீவேர்டு கொடுக்குறோம் நம்மளோட வெப்சைட்டுக்கு ரிலவெண்டா. ஸோ அப்படின்றப்போ நம்ம வெப்சைட் வந்து எத்தனாவதுல இருக்குன்னு நமக்கு தெரியாது. மேபி 100ல இருக்கலாம், 50th பொசிஷன்ல இருக்கலாம், 10th பொசிஷன்ல இருக்கலாம். நம்மளோட வெப்சைட்டை ரேங்கிங் பண்றது எஸ்சிஓ பண்ண 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 நம்மளோட வெப்சைட் ரேங்க் ஆகும். இப்போ 10th பொசிஷன்ல இருக்கா 9th பொசிஷனுக்கு வரும், 9th பொசிஷன் இருக்கா 8th பொசிஷனுக்கு வரும். ஸோ அதுதான் ரேங்கிங். ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதான் ரேங்கிங். நம்மளோட வெப்சைட்டை வந்து பார்க்கறது வந்து இண்டெக்ஸிங். நம்மளோட வெப்சைட்டை யூஆர்எல் அடிச்சா நம்மளோட வெப்சைட் வந்து வரும். நம்மளோட ஹோம் பேஜ் வரும், கோர்சஸ் பேஜ் வரும், அபவுட் பேஜ் வரும். நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் பேஜஸ் நிறைய வரும். அப்படின்னா அது வந்து இண்டெக்ஸிங். எல்லா வெப்சைட்டும் நம்மளோட கம்ப்யூட்டரோட வெப்சைட் எல்லாமே வருது, நம்மளோட கம்ப்யூட்டரும் எல்லா வெப்சைட் எல்லாமே வருது அப்படின்னா ரேங்கிங். அது நான் 10th பேஸ்ல இருப்போம், 9th பேஸ்ல இருப்போம், 8th பேஸ்ல இருப்போம். எஸ்சிஓ பண்ண பண்ண ரேங்க் ஆகிட்டே வரும், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். கிராலிங் நான் சொன்ன மாதிரி விசிட் வெப்சைட்ஸ் டு ஃபைண்ட் நியூ ஆர் அப்டேட்டட் பேஜஸ். இப்போ நம்ம நியூவா சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பேஜ் ஆட் பண்ணியிருக்கோமோ, இது எல்லாமே வந்து இந்த கிரால் பண்ணி பார்க்கும் அந்த காலர் வந்து. Read the text, images, links on each pages, follow links to discover more pages. ஒரு லிங்க் கிளிக் பண்ணி இன்னொரு லிங்க் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எல்லாமே வந்து கிரால் பண்ணி பார்க்கும். இஃப் பாட்ஸ் கிராண்ட் கிரால் ஒரு வெப்சைட் இட் ஓட் அப்பியர் இன் சர்ச் ரிசல்ட்ஸ். ஒரு பாட்டால உங்க வெப்சைட்ல ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போக முடியல அப்படின்னா அந்த பேஜ் ரிசல்ட் இண்டெக்ஸே ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த கிரால் தான் அந்த இண்டெக்ஸ்க்கு ஒரு டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணி கொடுக்குது. அந்த ஸ்பைடர் தான் அந்த இண்டெக்ஸிங்க்கு ஒரு டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணி கொடுக்குது, இதுல என்னென்ன டீடைல்ஸ் தான் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்படின்றப்ப அதாலேயே வந்து அந்த டேட்டா பேஸை எடுக்க முடியல அப்படின்னா அது எப்படி வந்து ஸ்டோர் பண்ணும், எப்படி இண்டெக்ஸ் பண்ண முடியும்? முடியாதுல்ல. ஸோ அதனால தான் யூஸ் சைட் மேப் அண்ட் அவாய்ட் பிளாக்கிங் இம்பார்ட்டன்ட் பேஜஸ் இன் ரோபோட் டெக்ஸ்ட். ரோபோட் டெக்ஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட்ல 10 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் பேஜஸ் இருக்கும், ஒரு 2 பேஜ் இம்பார்ட்டன்ட் பேஜ் இருக்குன்னு, ஒரு பாஸ்வேர்டு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டு உங்களோட டேட்டா பேஸ், இப்போ பீப்புளோட டேட்டா பேஸ் ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இன்னொரு பேஜ் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேஜ் எல்லாமே நம்ம பப்ளிக்கா நம்ம வந்து இண்டெக்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அது வந்து அந்த பேஜ் எல்லாமே நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கணும். ஸோ அப்படின்றப்ப மித்த 8 பேஜை மட்டும் நீ இண்டெக்ஸ் வந்து மித்த 8 பேஜை மட்டும் நீ இண்டெக்ஸ் பண்ணிக்கோ, இந்த 2 பேஜை இண்டெக்ஸ் பண்ணாத அப்படிங்கிறது தான் ரோபோ டெக்ஸ்ட். இந்த ரோபோ டெக்ஸ்ட்டை பற்றி நம்ம வந்து இண்டெக்ஸ் பண்ணக்கூடிய பேஜஸ் எல்லாமே கொடுத்துடணும், இண்டெக்ஸ் பண்ணக்கூடிய பேஜஸ்லாம் நம்ம கொடுத்துடணும். அப்படின்றப்போ அது இண்டெக்ஸ் பண்ணக்கூடிய பேஜஸ் மட்டும் இண்டெக்ஸ் பண்ணும், இண்டெக்ஸ் பண்ண வேண்டாத பேஜஸ்க்கு இண்டெக்ஸ் பண்ணாதது. இண்டெக்ஸிங் ஆடிங் பேஜஸ் டு சர்ச் இன்ஜின் டேட்டா பேஸ். இண்டெக்ஸிங் அப்படின்னா நம்மளோட பேஜை வந்து நம்ம வந்து கூகுளில் பார்க்கறது. ஆஃப்டர் கிராலிங் சர்ச் இன்ஜின் ஸ்டோர் பேஜ் இன்ஃபர்மேஷன் இந்த டேட்டா பேஸ். நான் சொன்னால ஸ்டோர் பண்ணிடணும். கிராலிங் பண்ணு, அது கிராலிங் எதுக்கு பண்ணுதுன்னா டேட்டா பேஸை எடுக்குது, எடுத்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிடுது. ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட வெப்சைட்டை நம்ம டைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வரும். ஹெல்ப் சர்ச் இன்ஜின் குயிக்லி ரிட்ரீவ் யுவர் பேஜ் ஃபார் ரெலவென்ட் சர்ச்சஸ். ஹவு டு கெட் இண்டெக்ஸ்டு ஃபாஸ்டர். பப்ளிஷ் ஃப்ரெஷ் ஹை குவாலிட்டி அண்ட் ஒரிஜினல் கண்டென்ட். யூஸ் ப்ராப்பர் டைட்டில்ஸ், மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஹெட்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா ஆன் பேஜ் எஸ்இஓங்கிறதுல வரும். நம்ம வந்து ஹை குவாலிட்டி கண்டென்ட் போடுறது, ப்ராப்பர் டைட்டில்ஸ் போடுறது, மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஹெட்டிங்ஸ் போடுறது. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வெப்சைட்டுமே வந்து ஹையர் ரேங்கிங் போகும். ஏன்னா கூகுளுக்கு நம்ம சொல்றோம் என் வெப்சைட் இதை பத்தி தான், இந்த ப்ராடக்ட் சர்வீஸ் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. கூகுள் நம்மளோட வெப்சைட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் யாராச்சும் ஒரு ரேண்டம் யூசர் வந்து ஒரு கீவேர்டை கொடுத்து சர்ச் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டை அது வந்து சஜஸ்ட் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணும். நீங்க சஜஸ்ட் பண்ண கீவேர்டுக்கு இந்த ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரேங்கிங் ரேங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா
இப்போ கூகுள் வந்து ஒவ்வொரு பேஜஸா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட பேஜ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்ட்டு. ஏன் அப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிது அப்படின்னா, ஒரு வெப்சைட் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரா எஸ்இஓ பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி கூகுளுக்கு பைசா பே பண்ணி அந்த வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் வர வச்சிருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது, மூணாவது ஏன் இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து ப்ராப்பரா எஸ்இஓ பண்ணல. அப்படி ப்ராப்பரா எஸ்இஓ பண்ணாததுனால அது 1, 2, 3 அப்படின்ட்டு 2, 3, 4 அப்படின்ட்டு அது அடிக்கடுக்கா அப்படியே டிசெண்டிங் ஆர்டர் போயிட்டே இருக்கு. அப்படின்றப்போ நம்மளோட வெப்சைட்டை எதெல்லாம் வந்து எஸ்இஓல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, குவாலிட்டி, நம்ம வந்து குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கல, இன்ஃபர்மேஷன் வந்து குவாலிட்டியா கொடுக்கல. இன்னொன்று வந்து பேக் லிங்க்னு சொல்லுவாங்க. பேக் லிங்க்ன்றது வந்து நம்ம வெப்சைட்ல இன்னொரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ குவாரான் வெப்சைட் இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ குவாரான்ற வெப்சைட்டை நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தியோ எஸ்இஓ பத்தியோ ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, அந்த கேள்விக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பிளாகோ இல்லாட்டி ஒரு வீடியோ பார்த்துருப்பாரு. சரி, ஓகே, இவர் கேட்கிற கொஸ்டினுக்கு நம்ம கிட்ட ஆன்சர் இருக்கு, நம்ம ஏற்கனவே இந்த பிளாக் ஒரு வீடியோ படிச்சு நம்ம இந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம பார்த்துக்கிட்டோம்ல அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் டைப் பண்ணும்போது கோ டு சி திஸ் வெப்சைட் ஃபார் ரீடிங் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாகோட லிங்க் வந்து அந்த யூஆர்எலோட லிங்க்கும் அந்த பிளாகோட யூஆர்எல் லிங்க் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளாகோட யூஆர்எல் லிங்க் நம்ம கிளிக் பண்ணி உள்ள போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டுக்கு வருது. ஸோ இன்னொரு வெப்சைட்ல இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு அத்தாரிட்டிவான ஒரு குவாலிட்டியான ட்ரஸ்டபிளான பேக்லிங்க் கொடுக்கும்ல. அதாவது இன்னொரு வெப்சைட்ல இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு வர்றதுக்கு குவாரா டு இன்ஃபோர்ஸ்மெண்ட் வெப்சைட். குவாரா டு இன்ஃபோர்ஸ்மெண்ட் வெப்சைட்ல வரும்போது இந்த குவாரான்றது என்னது, ஒரு குவாலிட்டியான வெப்சைட். அந்த வெப்சைட்ல நம்மளோட யூஆர்எல் கொடுக்கும்போது நம்மளோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகி வருது இல்ல. ஸோ அதுதான் வந்து பேக்லிங்க். ஸோ அப்படின்றப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கொஷினை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த கொஷினை நிறைய பேர் பார்க்கும்போது நிறைய பேர் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டுக்கு வருவாங்க. அப்போ நம்மளோட வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக் வரும். நம்மளோட வெப்சைட் நிறைய டிராஃபிக் வரும்போது இப்போ குவாராவோட வெப்சைட் வந்து திரும்ப அவன் வந்து அப்டேட் பண்ணி இது பண்ணும்போது அவனோட பாட்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டோட யூஆர்எல் இருக்கிறத கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, சரி, ஓகே, இந்த வெப்சைட் இருக்கு, நல்ல குவாலிட்டியான வெப்சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெப்சைட் எஸ்இஓ பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டையும் வந்து ஹையரா ரேங்க் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று வந்து குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபாஸ்ட் லோட் ஸ்பீட், மொபைல் ஃப்ரெண்ட்லி டிசைன் இம்ப்ரூவ்ஸ் வந்து ரேங்கிங். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நம்மளோட இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து மொபைல்ல தான் நம்ம வந்து வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்றப்போ நம்மளோட வெப்சைட் வந்து நம்ம லேப்டாப்புக்கு மட்டும் டிசைன் பண்ணாம, டேப்லெட்டுக்கு மட்டுமே டிசைன் பண்ணாம, நம்ம வந்து எல்லா டிவைசஸ்க்குமே வந்து கரெக்டான இன்டர்ஃபேஸ் வச்சு டிசைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான நேவிகேஷன்ஸ் வரும். நம்ம வந்து ஒரு பேஜ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீன்ல வச்சு கிளிக் பண்ணோம். நம்ம வந்து டெஸ்க்டாப் மோட்ல போட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோனுக்கு கரெக்டான அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணி கரெக்டாக அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா நம்மளோட அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண போகிறோம். இதே நம்ம வந்து அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி போகிறோம், ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக போகுது, நம்ம வந்து டெஸ்க்டாப் மோட்ல தான் நம்ம மொபைல்லே போட்டு பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து யூசருக்கு வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வெப்சைட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க மேக்ஸிமம். ஸோ அவங்களுக்கு எந்த வெப்சைட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எந்த பிராண்ட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்ப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் கஸ்டமராகவே அவங்களுக்கு ஆக போகிறோம். ஸோ அப்படின்றப்போ நம்ம வந்து எந்த ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணாலும் சரி, எல்லா டிவைசஸ்க்குமே அதுக்கு ஃப்ரெண்ட்லினஸாக டிசைன் பண்ணணும். அந்த ஸ்க்ரீனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லினஸாக டிசைன் பண்ணணும். அப்போனா மட்டும்தான் யூஸ் பண்ணுற பீப்புளுக்கு அது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரி, ஓகே, இது வந்து நல்லா இருக்கே இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெப்சைட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அமேசானா, ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் வந்து நல்லாவே இல்லை, கலர் சரியா இல்லை அது வந்து மொபைல் நம்ம கிளிக் பண்ணும்போது வேற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா அதை நம்ம யாராச்சும் யூஸ் பண்ணுவோமா? யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். அது கரெக்டான மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ், கரெக்டான லோடிங் ஸ்பீடு இது இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை ஸ்டில் நோ வரைக்கும்.
ஹையர் ரேங்கிங் இஸ் ஈக்குவல் டு மோர் விசிபிலிட்டி அண்ட் மோர் ஆர்கானிக் கிளிக்ஸ். நம்மளோட வெப்சைட் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் உள்ள வருவாங்க. அதுவும் என்னன்னா நம்ம வந்து ஆர்கானிக் கிளிக்ஸாவே இருக்கும். நான் ஒரு வாட்டி எஸ்இஓ பண்ணிட்டேன் அப்படின்னா, சாரி ஒரு வாட்டின்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு, ஒரு வாட்டினா செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டேன். கண்டினியூஸா எஸ்இஓ பண்ணி 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 ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னா, அப்படின்றப்போ என்னோட வெப்சைட் வந்து சடனாலாம் செகண்ட் பொசிஷனுக்கோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட வெப்சைட் ஒரு என்னோட வெப்சைட் வந்து சடனால கீழே இறங்காது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னா சடனால என்னோட வெப்சைட் வந்து கீழே இறங்காது. மேக்ஸிமம் இட் டேக்ஸ் டைம். ஏன்னா நம்மளோட காம்படிட்டர்ஸ் வந்து அதிகமா எஸ்இஓ பண்ணி பண்ணி பண்ணதான் நம்மளோட வெப்சைட்டை கீழே போயிட்டு அது மேலே வரும். அப்போ நம்மளே கண்டினியூஸா வெப்சைட் எஸ்இஓ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்படின்றப்போ எல்லாருமே நம்மளோட வெப்சைட்டை பார்ப்பாங்க, நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க. டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ: ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ. ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னா நம்ம டைட்டில்ஸ் ஆப்டிமைஸ் பண்றது, ஹெட்டிங்ஸ், H1 H2 டேக்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம டைட்டில்ஸ் கொடுக்குறது, சப்ஹெட்டிங்ஸ் கொடுக்குறது, கீவேர்ட்ஸ் ஒழுங்காக போடுறது, இமேஜஸ் போட்டோம்னா இமேஜஸ்க்கு வந்து ஆல்ட் டெக்ஸ்ட் போடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ப்ரௌசர்ஸ் இருக்கும், அந்த ப்ரௌசர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றத்தையும் ரீட் பண்ணும். இப்போ வந்து நம்ம ரீடிங் மோடுன்னு ப்ரௌசர்ஸ்ல இருக்கு. ரீட் பண்ணும்போது ப்ரௌசர்ஸால அந்த இமேஜ் ரீட் பண்ண முடியாது. ஸோ அந்த இமேஜை வந்து அது என்ன சொல்லும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி உள்ள அந்த இமேஜோட நேமை மட்டும் தான் சொல்லும். நம்ம அந்த இமேஜுக்கு பின்னாடி ஆல்ட் டெக்ஸ்ட்னு ஒன்று கொடுப்போம் தெரியுமா, அந்த ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த இமேஜ் சொல்லும். அதை ரீட் பண்ணும்போது அந்த ஆல்ட் டெக்ஸ்ட் தான் ரீட் பண்ணும். அப்படின்றப்போ நமக்கு என்ன தோணும், சரி ஓகே இந்த இமேஜோட பேர் இப்போ லோட்டஸ்னு ஒரு இமேஜ் நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த பிளாக்ல, அந்த லோட்டஸோட இமேஜ் வந்து அது வாசிக்க தெரியாது. அந்த லோட்டஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆல்ட் டெக்ஸ்ட், அதாவது நான் லோட்டஸ்னு நேம் கொடுத்துருப்பேன்ல அந்த இமேஜுக்கு, அதை தான் அது வாசிக்கும். கிரியேட் வேல்யூபிள், ரிலவெண்ட் அண்ட் ஈஸி டு ரீட் கண்டென்ட். கண்டென்ட் வந்து நம்ம எப்போதுமே பீப்புளுக்கு வந்து ரீடபிளா கொடுக்கணும். ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னா நான் சொன்ன மாதிரி குவாரா டூ நம்ம வெப்சைட்டுக்கு ட்ரஸ்டான வெப்சைட். இப்போ குவாராங்கிறது ஒரு ட்ரஸ்டான வெப்சைட். அந்த ட்ரஸ்டான வெப்சைட்ல இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி வர்றது ஏதாச்சும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் மூலியமா. டெக்னிக்கல் எஸ்இஓனா மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிவ்னஸ், ஸ்பீடா லோட் ஆகிறது, செக்யூரிட்டி, HTTPS. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம யூசர்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டுக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ HTTPS இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா HTTPS இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வெப்சைட் சேஃபா இருக்குன்னு பீப்புள் வந்து நினைப்பாங்க. ஏன்னா HTTPS இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, HTTPன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ப்ரௌசரே காமிக்க ஆரம்பிச்சு இது வந்து இன்செக்யூர் வெப்சைட், இது வந்து நீங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. HTTPS இருந்தால் மட்டும்தான் அது வந்து சேஃபான வெப்சைட். அப்படின்றப்போ நம்மளோட யூசர்ஸ்க்கு வந்து நம்மளோட வெப்சைட் HTTPS இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். சரி ஓகே இவங்க வெப்சைட்ல நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட்டை, நம்மளோட டேட்டா எங்கேயும் போகாது அப்படின்ட்டு. என்ஷூர் ப்ராப்பர் இண்டெக்ஸிங் வித் கிளீன் சைட் ஸ்ட்ரக்சர் அண்ட் சைட் மேப்ஸ். நம்ம வந்து ப்ராப்பரா சைட் மேப் கொடுக்கணும், ப்ராப்பரா யூஆர்எல் வச்சுக்கணும். இது எல்லாமே கொடுக்கும்போது நம்மளோட வெப்சைட் வந்து ப்ராப்பரா இண்டெக்ஸ் ஆகும். கீவேர்ட்ஸ் இன் எஸ்சிஓ. கீவேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு அவங்க சர்ச் பண்ற கீவேர்ட்ஸ் வச்சு யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 to 70 ஏஜஸ் ஆஃப் இருக்கிற பீப்புள் எல்லாருமே நிறைய ஷூஸ் யூஸ் பண்றாங்க, ரன்னிங் ஷூஸ் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ் ஃபார் மென், பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ் ஃபார் உமன் அப்படின்ட்டு நம்ம லாங் டெயில் கீவேர்டு கொடுக்கும்போது அப்படின்னா, எப்போதுமே ஷார்ட் டெயில் கீவேர்டு, லாங் டெயில் ஷார்ட் கீவேர்டு சொல்றேன். பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட வெப்சைட் வந்து நம்ம ஷூஸ் விற்கிறோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா நம்ம வந்து டார்கெட் பண்ணிட்டோம் 20 to 70 உள்ள பீப்புள் வந்து இந்த கீவேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த கீவேர்டை வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். why they matter helps search engines understand your pages topic. நம்மளோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு நம்ம வந்து இந்த கீவேர்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி ஓகே அவன் இந்த ப்ராடக்ட் தான் விற்கிறான் போல, ஷூ தான் விற்கிறா போல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த யூசர்ஸ் வந்து அந்த கீவேர்டை கொடுத்து சர்ச் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டை வந்து அது லிஸ்ட் பண்ணும். ஃபைண்டிங் கீவேர்ட்ஸ் யூஸ் டூல்ஸ், ஃப்ரீ டூல்ஸ் லைக் கூகுள் கீவேர்ட் பிளானர் ஆர் ஊபர் சஜஸ்ட், செம்ரஷ், இதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய கீவேர்டு இது இருக்கு. லுக் keywords for with high search volume and low competition. Okay. இப்போ ஒரு கீவேர்டை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா எதை பார்த்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கீவேர்டு வால்யூம் அண்ட் கீவேர்டு டிஃபிகல்ட்டின்னு பார்த்து சூஸ் பண்ணுவோம். கீவேர்டு வால்யூம் அப்படின்னு என்னன்னு சொல்றேன் அப்படின்னா இப்போ ஒரு கீவேர்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு
ஒரு மந்த்லயே 10,000 பீப்புள் வந்து அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த கீவேர்டு தான் கீவேர்டு வால்யூம். அதிகமா உள்ள கீவேர்டு அந்த அதிகமா வால்யூம் உள்ள கீவேர்டு தான் நல்ல ரேங்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கீவேர்டோட வால்யூம் வந்து 500 to 5,000 இருக்கும்போது அந்த கீவேர்டு வந்து நல்ல ரேங்க் ஆகும். ஏன்னா அந்த கீவேர்டை வந்து ஒரு பீப்புள் வந்து 10,000 பிளஸ் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு மந்த்துக்குள்ளேயே. கீவேர்டு டிஃபிகல்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கீவேர்டு வந்து எவ்வளவு வந்து சீக்கிரமா ரேங்க் ஆகும் அப்படின்றது தான் கீவேர்டு டிஃபிகல்ட்டி. கீவேர்டு வால்யூம்ன்றது எத்தனை டைம்ஸ் வந்து அந்த பீப்புள் வந்து சர்ச் பண்ணிருக்காங்க. கீவேர்டு டிஃபிகல்ட்டின்றது அந்த கீவேர்டு வந்து எவ்வளோ சீக்கிரமா ரேங்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 0 to 30 இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா ரேங்க் ஆயிரும். 31 to 70 இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் மேல வர்றதுக்கு. 71 to 100 இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப 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 லேட்டா எடுக்கும். ஏன்னா அந்த கீவேர்டு வந்து ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ அது வந்து டைம் எடுக்கும் இந்த ரேங்க் ஆகிறதுக்கு. ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் அப்படின்னா சாரி ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் அப்படின்னா ஷூஸ், பைக்ஸ், பேக்ஸ் இது ஷார்ட் டெயிலா யூஸ் பண்றது. லாங் டெயில் கீவேர்ட்ஸ்னா பேக்ஸ் ஃபார் விமன், பேக்ஸ் ஃபார் மென், ஷூஸ் ஃபார் விமன், ஷூஸ் ஃபார் மென், ஷூஸ் ஃபார் கிட்ஸ். ஸோ வந்து பெஸ்ட் ஷூஸ் ஃபார் விமன், பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ் ஃபார் மென். ஸோ அப்படி நம்ம பெஸ்ட் ஹவ் இது எல்லாமே நிறைய முன்னாடி நிறைய ஒரு 2-3 வேர்ட்ஸ் போட்டு ஒரு கீவேர்டை கொடுக்கறது வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ். பெரும்பாலும் வந்து எல்லாமே மிக்ஸ்டா யூஸ் பண்ணணும் நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது. அப்படின்றப்போ மட்டும்தான் நம்ம கூகுள் வந்து நம்மளோட வெப்சைட் இதுதான் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸ் வந்து கூகுள் கீவேர்ட் பிளானர் இருக்கு, செம்ரஷ் இருக்கு, ஹெச்ரப்ஸ் இருக்கு, கூகுள் சஜஸ்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஈஸி தான். ஆனால் செம்ரஷ் அண்ட் ஹெச்ரப்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். கூகுள் கீவேர்ட் பிளானர், கூகுள் சஜஸ்ட் வந்து ஃப்ரீ டூல்ஸ் தான். ஸோ அதுலேயே வந்து இப்போ வந்து நம்ம கீவேர்டு சூஸ் பண்ணும்போது கீவேர்டு வால்யூம் அண்ட் கீவேர்டு டிஃபிகல்ட்டி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கீவேர்டு பெட்டர் கீவேர்டு சூஸ் பண்ணும்போது ஒரு 0 to 30 கீவேர்டு டிஃபிகல்ட்டி பார்த்துக்கோங்க. கீவேர்டு டிஃபிகல்ட்டி அதிலே போட்டிருப்போம். கீவேர்டு டிஃபிகல்ட்டிங்கிறது 0 to 30 இருக்கணும். கீவேர்டு வால்யூம்ங்கிறது 500 to 5,000 இருக்கணும். ஸோ இது இருந்தால் நல்ல கீவேர்டு. Keyword placement, where to use keywords, why it's important, help search engines understand your page topic, improves chances of ranking for targeted terms, key places to add keywords, page title, headings, H1, H2. இது எல்லாமே இந்த பேஜ் டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஹெட்டிங்ஸ், ஆல் டெக்ஸ்ட். ஸோ இதுல எல்லாமே இம்பார்ட்டன்டாக நம்மளோட கீவேர்ட்ஸ் பிளேஸ் பண்ணணும். ஏன்னா இதை மெயின் பாயிண்ட் ஆஃப் ஹைலைட்டிங் ஒரு வெப்சைட். ஏன்னா இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன், டைட்டில்ஸ் இது எல்லாமே தான் உங்களோட வெப்சைட் வந்து ஹைலைட் பண்ணுது. ஸோ அந்த ஹைலைட் பண்ணுற இடத்துல நம்ம கண்டிப்பாக நம்மளோட கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஆன் பேஜ் எஸ்இஓ ப்ராக்டிசஸ், கிரியேட் ஹை குவாலிட்டி கண்டென்ட். நம்மளோட கண்டென்ட் வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கணும். நம்ம ஏஐல போட்டு எடுக்கிறது, அதர் வெப்சைட்டோட பிளாக்ல இருந்து எடுக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா டூப்ளிகேட் கண்டென்ட் ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப நம்மளோட பேஜை வந்து கூகுள் ரேங்கே பண்ணாது, இண்டெக்ஸே பண்ணாது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஏற்கனவே இது இன்னொரு வெப்சைட்ல கிரால் பண்ணி ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்கு. அப்படின்றப்ப அந்த ஸ்டோர் பண்ண கண்டென்ட்டே நம்ம எடுத்து நம்மளோட வெப்சைட்ல போட்டோம் அப்படின்னா அது கண்டுபிடிச்சிடும். சரி ஓகே இது ஏற்கனவே ஸ்டோர் பண்ண கண்டென்ட் தான், இதை எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்ட்டு டூப்ளிகேட் கண்டென்ட்டா மாத்திருச்சு அப்படின்னா அது திரும்ப வந்து நம்மளோட வெப்சைட் இண்டெக்ஸே பண்ணாது. கூகுள நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம வெப்சைட்டே வராது, நம்மளோட வெப்சைட் பேஜே வராது. யூஸ் கீவேர்ட்ஸ் நேச்சுரலி, பிளேசஸ் அண்ட் டைட்டில்ஸ், ஹெட்டிங்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் 100 வேர்ட்ஸ். ஆப்டிமைஸ் இமேஜஸ், நம்ம ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுக்கணும், ஃபைல் நேம்ஸ் கொடுக்கணும். ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ண கொடுக்குறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பேஜுக்கு யூஆர்எல் போனோம்னா அந்த பேஜுக்குள்ள யூஆர்எலோட கீவேர்டு கரெக்டாக இருக்கணும். இப்போ கோர்சஸ் பேஜ் போனோம்னா அந்த கோர்சஸ் பேஜுங்கிற யூஆர்எல் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம சம்மந்தமே இல்லாமல் கோர்சஸ் பேஜுக்கு போயிட்டு 1 2 3 4 அபவுட் பேஜ், கோர்சஸ் பேஜ் ஐஃபன் அப்படின்னு போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து கூகுள் அண்டர்ஸ்டாண்டே பண்ணியிருக்காது. நம்ம அப்படி வந்து நம்மளோட வெப்சைட் டிஃபால்ட்டாக நம்ம டிசைன் பண்ணியிருந்தாலும் நம்ம எஸ்இஓ பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட யூஆர்எல் ஸ்ட்ரக்சரை கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து அபவுட் பேஜ் மட்டும்தான் அந்த கீவேர்டு இருக்கணும் அந்த யூஆர்எல்ல. infosmate.about page, infosmate.home page அப்படின்ட்டு.
ஸோ இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக ரேங்க் ஆகும். இன்னொன்று மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ். நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு மொபைலில் அந்த வெப்சைட்டில் உள்ள பிக்சர் பார்க்குறோம் அப்படின்னா அது மொபைல் ஃப்ரெண்ட்லினஸாக இருந்தால் மட்டும் பீப்புள் அதை என்கேஜ் பண்ணி பார்ப்பாங்க. அப்படின்றப்போ அதை யாருமே பார்க்க மாட்டாங்க மொபைல் ஃப்ரெண்ட்லினஸாக இல்லை அப்படின்னா. ஏன்னா அது வந்து ஸ்க்ரீன் விட்டு வெளியே தள்ளி போகும், இல்லை ஸ்க்ரீனுக்கு உள்ளே பெருசாக இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட யூஸர் வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளோட வெப்சைட்டை. ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் பேக் லிங்க் சொல்லிட்டேன். ட்ரஸ்டான வெப்சைட்ல இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறது தான் பேக் லிங்க். கெஸ்ட் போஸ்டிங்ஸ். இப்போ நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தாங்க பிளாக் எழுதுறது, ஸோ இது எல்லாமே வந்து கெஸ்ட் போஸ்டிங்ஸ் தான். சோஷியல் மீடியா ஷேரிங்கு, ஆன்லைன் டிக்ஷனரிஸ், கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் நம்மளோட பிஸ்னஸ் போடுறது, ஸோ இன்னொரு ஜஸ்ட் டயலில் போடுறது நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் வச்சிருந்தா. ஸோ இது மூலியமா நம்மளோட வெப்சைட்டுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ரீடைரக்டே வந்தால் அதுவும் கரெக்டான ஒரு குவாலிட்டியான பேக் லிங்க் தான். குவாரா, ரெட்டிட்டு, ஸோ இதுல எல்லாமே நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஒரு கரெக்டான குவாலிட்டியான பேக் லிங்க் தான். டெக்னிக்கல் எஸ்இஓ வந்து ஒரு இமெயில் வெப்சைட்டோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்றது, மொபைல் ஃபைனான்ஸ் டிசைன் இம்ப்ரூவ் பண்றது, செக்யூர் வித் HTTPS, நல்ல கரெக்டான ஒரு யூஆர்எல் கொடுத்து அதுக்கு SSL சர்டிஃபிகேட்லாம் நம்ம வந்து வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த ஹோஸ்டிங்ல இருந்து வாங்குறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயே போகும்போது அதுல ப்ரோக்கன் லிங்க்ஸ் இல்லாம பாத்துக்கிறது, 404 எரர் இல்லாம பாத்துக்கிறது, XML சைட் மேப் அப்படின்னா நம்மளோட ஃபுல் சைட் மேப், நம்மளோட வெப்சைட்டோட ஃபுல் மேப்பையும் வந்து கொடுக்கறது தான் XML சைட் மேப். ரோபோடெக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்தெந்த பேஜஸ்லாம் வந்து இண்டெக்ஸ் பண்ணணும், எந்தெந்த பேஜஸ்லாம் இண்டெக்ஸ் பண்ணக்கூடாது. கண்டென்ட் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டென்ட் இஸ் கிங். இப்போ நம்ம வந்து ஒரு பிளாக் எழுதுறோம் இல்லை ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து பீப்புளுக்கு வந்து ஒரு ரீடபிளான ஃபார்மேட்ல இருக்கணும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட பீப்புள் வந்து என்கேஜ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்ப்பாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ நம்ம வந்து கோர்சஸ்ல ஏதாச்சும் ப்ராடக்ட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான பை நவ் இல்லை ஆட் டு கார்ட், ஸோ இந்த மாதிரி ஒரு கால் டு ஆக்ஷன்ஸ் பட்டன்லாம் மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அப்படி கால் டு ஆக்ஷன்ஸ் பட்டன்லாம் மஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணி வேஸ்ட்டு. நம்ம சும்மா ப்ராடக்ட்டை மட்டும் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பீப்புள் எப்படி வாங்குவாங்க? நம்ம வந்து கரெக்டான கால் டு ஆக்ஷன்ஸ் பட்டன் கொடுத்தா மட்டும்தான் பீப்புள் வந்து வாங்குறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஆட் டு கார்ட் கொடுக்கணும், பை நவ் கொடுக்கணும், அப்போ அந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வெப்சைட்ல வந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு இருக்க கூடாது. அவங்களா நம்ம வெப்சைட்டை பார்த்தோன்னே தெரியணும், ஓகே இது வந்து இந்த பட்டன், இது வந்து இந்த பட்டன், பை நோ கொடுத்து இந்த பட்டன் வாங்கலாம், ஆட் டு கார்ட் கொடுத்து நம்ம வந்து நம்ம கார்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. மிஸ்டேக்ஸ் அண்ட் ட்ராக்கிங் எஸ்சிஓஸ். காமன் எஸ்சிஓ மிஸ்டேக்ஸ்னா கீவேர்ட் ஸ்டஃபிங். ஒரு கீவேர்டு வந்து நம்ம மல்டிபிள் பேஜஸ்க்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஒரு கீவேர்டை நம்ம வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டோமோ நிறைய வாட்டி போட்டு 3 வாட்டி 4 வாட்டின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பேஜுக்கு யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து கூகுளே கீவேர்டு ஸ்டஃப் ஆயிரும். அதுவே கண்டுபிடிச்சிடும் கீவேர்டு ஸ்டஃப் பண்ணியிருக்கான் ரேங்க் ஆகுதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ரேங்க் ஆக விடாம தடுத்துரும். மெச்சரிங் எஸ்சிஓ சக்சஸ், யூஸ் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அண்ட் சர்ச் கண்ட்ரோல். இப்போ கூகுள் வேர்ட் ப்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயே கூகுள் சர்ச் கன்சோல்னு ஒரு பிளக்கினே இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அதுலேயே நம்ம வந்து எல்லா அனாலிட்டிக்ஸுமே பார்த்துக்கலாம். மானிட்டர் டிராஃபிக், எவ்வளோ பேர் நம்மளோட வெப்சைட்டுக்கு வர்றாங்க, நம்மளோட கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்க கீவேர்டு வந்து நல்லா ரேங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெச்எம்எஸ், HRF இது எல்லாமே கூகுள் கீவேர்டு பிளானர் இது எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ப்ராக்டிக்கல் எஸ்இஓ வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு நல்ல ரேங்க் ஆகிற கீவேர்டு எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. இப்போ HRF இருக்குல்ல, HRFல வந்து நீங்கள் டைட்டில் ஜென்ரேட்டர்னு போட்டிங்கனாலே அது வந்து டைட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சொல்கிறேன் என்ன ப்ராசஸ் சொல்கிறேன் இந்த இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹாலிடேஸ்க்கு இப்போ வந்து தசரா ஹாலிடேஸ்க்குன்னு நீங்கள் ஒரு பிளாக் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தசரா ஹாலிடேஸ்ல என்னென்ன பண்ணுவாங்க, எந்தெந்த மாதிரி பூஜாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளாக் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து கூகுள் கீவேர்ட் பிளானரில் போய் அந்த ரிலவெண்ட் கீவேர்டு எடுத்துட்டு அதுக்கான டைட்டில் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு சப்ஹெட்டிங்கு இல்லை ஒவ்வொரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டைட்டில், இந்த நான் சொல்றது மெயின் டைட்டில் கொடுத்துட்டேன், தசரா ஹாலிடேஸ்க்கு பூஜா செஞ்சு எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் டைட்டிலாகவும் ஒரு அட்ராக்டிவான டைட்டிலாகவும் நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நீங்க HRF டைட்டில் ஜென்ரேட்டர் இருக்கும். அதுல வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தீங்கனாலே அதுவே உங்களுக்கு வந்து இப்போ நான் தசரா ஹாலிடேஸ்னு சொல்றேன்ல, இந்த தசரா ஹாலிடேஸ்க்கான
டைட்டில்ஸ் பிளாக்ஸ் டைட்டில்ஸ் வந்து அதுவே உங்களுக்கு கொடுக்கும் ஹெச்ரப்ஸ்ல வந்து நீங்க போயிட்டு பிளாக்ஸ் டைட்டில் ஜென்ரேட்டர்னு கொடுத்தாலே உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கிட்ட அதுவே டைட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த டைட்டிலை போட்டுட்டு நீங்க வந்து எடுத்துருக்க கீவேர்டை எடுத்துட்டு நீங்க அதுக்கு பிளாக் எழுத ஆரம்பிக்கலாம். குவாலிட்டியான கீவேர்டு தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சர்ச் வால்யூம் வந்து 5 to 5000 இருக்கணும். கீவேர்டு டிஃபிகல்ட்டி வந்து 0 to 30 இருக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா எனக்கு நீங்க மெயில் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.